எங்க அப்பங்கிட்ட ஒரு ரூ. 1000 கேட்டோம்னா, என்ன பொருள் வாங்குனேன்னு கணக்கு கேட்குறான். ஆனா, போன தடவ மழை வந்தப்ப 4000 கோடிய குடுத்துட்டு, என்ன செலவு பண்ணீங்க? நிர்வாகம் எப்படி நடந்ததுன்னு கணக்கே கேட்கல டெல்லில. இன்னும் சென்னை வெள்ளத்துல தான் மிதக்குது. ஹலோ! என்னது ஏதோ அனௌன்ஸ்மென்ட் கேட்குது. தேர்தல் விழாக்கால சலுகைகள் ஆரம்பம். மாணவர்களே உங்களுக்கு சாப்பாடு இலவசமா தரோம். காமராஜர் தானே சாப்பாடு குடுத்தாருன்னு சொன்னீங்க. ஹலோ! இது கல்யாண வீட்டு சாம்பாருங்க. இது கலைஞர் வம்சாவளிகளால தான் தர முடியும். தேர்தல் விழாக்கால சலுகைகள் ஆரம்பம். பெண்களே உங்க வீட்டு நகைகளை கொண்டு போய் இப்பயே அடகு வைங்க. கூட்டுறவு பேங்க்ல வைங்க. ஏன்னா நாங்க நகை கடன் தள்ளுபடி பண்ண போறோம். ஏன்னா உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. மாணவர்கள், இளைஞர்களே நீங்க படிங்க, படிக்காம கூட போங்க. எந்த கட்சியாவது உங்களை மீட்டிங்க்கு கூப்பிட்டா பஸ்ஸில் ஏறி கூட நீங்கள் ஆடுங்க. உங்களை நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் நீங்கள் கடன் வாங்கினாலும் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துருங்க, கல்லூரியில் சேர்ந்துருங்க, நீங்கள் என்ன வேணாலும் எந்த கல்லூரியில் வேணாலும் சேருங்க. உங்களோட கல்வி கடனை நாங்கள் தள்ளுபடி பண்ண போகிறோம். பெண்களே உங்களுக்காக நாங்கள் மாதம் மாதம் 1000 ரூபாய் தர்றோம். வயசானவங்களே உங்களுக்கும் நாங்கள் மாதம் மாதம் 1000 ரூபாய், இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கூடயே கூட நாங்கள் தர்றோம். அப்புறம் இவங்க என்ன செய்ய போகிறாங்க? ஆந்திராவில் டெபுட்டி சிஎம் சிஎம் பேசுகிறாரோ இல்லையோ, டெபுட்டி சிஎம் தான் ஓயாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டில் என்னமோ திருதராஷ்டிரன் மகன் துரியன் வந்து உல்லாசமாக உட்காந்துக்கிட்டு உரிமை போர் நடத்துகிற மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது தமிழ்நாடு? சட்டம் ஒழுங்கு உல்லாச உலகம் உனக்கே சொந்தம், ஜெயட ஜெயட ஜெயடா, துபாயில ஜல்சா, ஜெயட ஜெயட ஜெயடா, உல்லாச உலகம் உனக்கே சொந்தம், ஜெயட ஜெயட ஜெயடா, துபாயில ஜல்சா, ஜெயட ஜெயட ஜெயடா.